எல்லாருக்கும் வணக்கம். என் ஊர் வந்து மதுரை மாவட்டம் சோழவந்தான் பக்கத்தில் காடுபட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் நான் இருந்தேன். வீட்டில் வந்து 3மே பொம்பளை பிள்ளைங்க தான். நான் தான் கடைசி பொண்ணு. எல்லார் வீட்லேயும் மாதிரி கடைசி பொண்ணுன்னா செல்லம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எல்லா கஷ்டமும் பாட்டு வளர்ந்த பொண்ணு நான் ஒரு பொண்ணு தான். 2 அக்காவும் அவ்வளவா ஒன்றும் படிக்கலை. என்னை மட்டும்தான் படிக்க வச்சாங்க. என்னையுமே படிக்க வைக்கலை. +2 முடித்ததும் இந்த சொந்தக்காரவங்கன்னு இருப்பாங்கள்ல, அவங்களோட பேச்சை கேட்டுட்டு அம்மாவும் +2 போதும் அப்படின்னா அதோட நிப்பாட்டிட்டாங்க. 1 இயர் வந்து அவங்க எல்லாத்துக்கும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தெரியும். அங்கே எதுக்கோ அம்மாவுக்கு தண்ணி கொடுக்கவோ எதுக்கோ போனேன். அப்போ அந்த பிடிஓ ஆஃபீஸர் அவர் ஜீப்பில் வந்திருந்தார். அந்த 1 இயரில் நான் இல்லை நம்ம படிக்க தான் போகணும் அப்படின்னு சொல்லி 12th நல்ல மார்க் எடுத்திருந்தேன். நான் இந்த மாதிரி படிக்கிறேன்னு சொல்லி அம்மா அப்பாட்ட எதுவுமே சொல்லலை. அந்த 1 இயரும் நான் சும்மா இல்லை, இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர் கோர்ஸு எல்லாமே முடிச்சு வச்சேன். நானாக போய் எங்கள் தாத்தா அவரை கூட்டிகிட்டு போய் கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் கட்டி நான் சேர்ந்துட்டு இந்த மாதிரி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி படி அப்படின்ட்டாங்க. அப்போ என் லைஃப்பில் அது ஒரு டவுனு. அந்த டவுன்லேருந்து நான் படிக்கணும்னு திருப்பி நான் ஒரு ஸ்டெப் எடுத்ததே என் வாழ்க்கையில் வெற்றி தான். மறுபடியும் எல்லார் வீட்லேயும் மாதிரி தான் 3rd இயர் முடிய மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அது அப்பையும் ஒரு பெரிய டவுனு. இவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சு, நம்மளை படிக்க வைக்காமல் படிக்க வச்சாங்க. அடுத்து ஒரு லைஃப் இதாகிருச்சு, இனிமேல் நம்ம இவ்வளோதான் அப்படின்னு இருந்தேன். அப்போது என் ஸ்கூலில் காடுபட்டி, எல்லா ஊர்லேயும் எப்படி கிராமத்தில் டீச்சர்ஸ் இருப்பாங்கன்னு தெரியாது. நான் 6th இருந்து 10th வரையும் படித்த அரசு உயர்நிலை பள்ளி காடுபட்டி. அங்கே ஒர்க் பண்ண இன்னமும் எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் அங்கே இருக்காங்க. அப்போது அவங்க எல்லாம் வீட்டுக்கு பேசினாங்க, நீ இப்படியே இருக்காத, நீ அடுத்து உன் பொண்ணை பார்க்கணும், லைஃப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கொரோனாவுக்கு முன்னாடி நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி டைப் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. நானும் வந்தேன். அப்புறம் வீட்டில் நிறையா பிரச்சனை, ஃபினான்சியலாக எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்துச்சு. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ப்ரைவேட் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் உள்ளே இருக்கும், இல்லை நம்ம இது லைஃப் இல்லை, நம்ம இன்னும் படிக்கணும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், இதோடு நம்ம முடிச்சிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2022 இங்கே நான் அட்மிஷன் போட்டேன் சுரேஷ் அகாடமியில். அட்மிஷன் போட்டுட்டு நான் ஒழுங்காக படித்தேன்னா இல்லை, எனக்கு அடுத்தடுத்து நான் இங்கே வருவேன், படிப்பேன்னு ஒரு நினப்பு இருக்கும். அப்புறம் வேலைக்கு போகணுன்னு ஒரு சூழ்நிலை வரும், வேலைக்கு போயிடுவேன். ஆனால் நான் கடைசியாக உட்காந்து படித்தது அப்படின்னா 2022 நவம்பர் மாதம் இங்கே படிக்க ஆரம்பித்தேன். ஸ்டடி ஹால் வந்துடுவேன். நவம்பர் மாதத்துலேருந்து தான் நான் ரெகுலராக இங்கே படிக்க ஆரம்பித்தது. என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம இனிமேல் படிக்க மட்டும்தான் நம்ம செய்யணும், நமக்கு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்துடுவேன். எல்லாத்துக்கும் படிச்சிருப்பீங்க, டிஎன்பிசி படித்தவங்களுக்கு தெரியும். 10th திருவிக்கா ஒரு லைன் சொல்லியிருப்பார், உயிர் இல்லாததுக்கும் உயிர் இருக்கிற மாதிரி பேசியிருப்பார். ஆலமர விருது என்னை பாருன்னு சொல்லுச்சு. அந்த மாதிரி இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிற இந்த ஸ்டடி ஹாலை நான் பார்க்குறேன், அதுக்கு உயிர் இருக்குன்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் எவ்வளவோ ஒரு கஷ்டம் இருக்கும். எல்லாருமே வீட்டில் ப்ராப்பராக படிப்பாங்கன்னா முடியாது, ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடும். காலையில் 8 மணிக்கு இங்கே வருவேன், நைட்டு 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்புவேன். அவ்வளோதான் உட்காந்து படித்தேன். 7 மாதம் 8 மாதம் தான் நான் ப்ராப்பராக படித்தா, இவ்வளோதான் நான் படித்தேன். நான் ஜாப் வாங்கிட்டேன். இன்னொன்று என்னென்னா, பேசுகிறவங்க எல்லாருமே பேசிட்டு தான் இருப்பாங்க. அம்மா ரொம்ப படிக்கணும்னு வேணாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அடுத்தவங்க ஒன்று சொல்லும்போது எல்லாரும் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க வேணாம் அப்படின்னு. எனக்காக சொந்த கிராமத்துலேருந்து எனக்காக பக்கத்தில் சோழவந்தான் அந்த சிட்டிக்கு வந்தாங்க. எதுவுமே கையில் இல்லை, ஆனால் எனக்காக மாறி ஒரு சொந்த வீட்டில் இருந்து சொந்தமாக விவசாயம் பண்ணி எனக்காக எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தோம். எவ்வளவோ கஷ்டம் இருக்கும். அப்பா கொஞ்சம் முடியாதவர் தான், நடக்க மாட்டார். அவர் நினச்சாருன்னா என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் உட்காந்துருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் ஆர்டர் காப்பி வரலை. இப்போ கூட வீட்டில் இருங்கப்பான்னு தான் சொல்கிறேன். இல்லைப்பா நானும் வீட்டில் இருந்தால் என்ன ஆகுன்னு, நான் அப்பா முன்னாடி வேலைக்கு போவார், நான் பின்னாடி கிளாஸுக்கு கிளம்பி வருவேன். அப்போ சொல்லுவாங்க, உங்கள் அப்பா கீழே விழுந்து எந்திரிச்சு விழுந்து போகிறாருப்பா. ஏன்னா அவர் இங்கே ஒரு ஸ்டெப்பு வச்சா அடுத்த இடத்துல போய் விழுவார். இப்படியெல்லாம் ஏன் நீங்கள் அவங்கள வேலைக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்புறம் நான் கிராஸ் பண்ணி போனவொன்னே என்னையே சொல்லுவாங்க, ஏன் இந்த பிள்ளை நல்லா தானே இருக்குது, ஒரு வேலைக்கு போனானே, வேலைக்கு போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இந்த பிள்ளை படிக்கிறேன்னு ஏமாத்திட்டு இருக்கு. எவ்வளவோ பேச்சுக்கள் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்க பேசுற வார்த்தைகள் மட்டும்தான் மாறுமே ஒழிஞ்சு பேசுறவங்க என்னைக்கு மாற மாட்டாங்க. அவ்வளோ எனக்கு அதே மாதிரி நான் அன்னைக்கு ரொம்ப டவுனாக இருந்தப்ப என் ஸ்கூல் டீச்சர்ஸ், ரூபி டீச்சர், ராஜலட்சுமி டீச்சர், ஹெச்எம் வளர்மதி அம்மா, இவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் நான் திருப்பி இந்த படிப்பு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நான் நின்னேன். படிப்பு மட்டும்தான் என் வாழ்க்கையை வகிச்சு. என் தலைமுறையில் முதல் பட்டதாரியும் நான் தான், முதல் அரசு அதிகாரியும் நான் தான். இதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிடுவேன். அதே மாதிரி நான் கடைசி ஒரு 7 மாதம் 8 மாதம் வந்து என் பொண்ணு அப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான், விட்டுட்டு வந்துடுவேன். என் பொண்ணு என்ன பண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. என் அக்கா பொண்ணு ஹரிஷ்மா, அப்போ அவங்க 7th 8th தான் படித்தாங்க. என் பொண்ணு ஒரு அம்மா, நான் அவளை வளர்த்தேன், அவள் என் பொண்ணு அப்படி வளர்த்தா. அவளும் இன்னைக்கு இல்லை அப்படின்னா எனக்கு இந்த வெற்றிங்கிறது கொஞ்சம் இதுதான். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண அந்த சின்ன பொண்ணு ஹரிஷ்மாவை தான் நான் ரொம்ப பெருசாக சொல்லுவேன். அம்மா அப்பாவும் சப்போர்ட் பண்ணாங்க, ஆனால் சொந்தக்காரவங்க ஒன்று சொல்லும்போது வேறு மாதிரி பேசுவாங்க. அப்புறம் தான் ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கப்புறம் அம்மா எழுத்து பேச ஆரம்பித்தாங்க. அவள் என்ன பண்ணாலும் சரியாக தான் இருக்கும், விடுங்க அப்படின்னு சொல்லி. என்னை நிறையா பேசணும்னு நினைக்கிறேன், எனக்கு எமோஷ்னல் ஆகிறேன். ரொம்ப நன்றி. இங்கே நாங்கள் போன இதே குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து பாராட்டு விழா நடக்கும்போது நான் இங்கே பின்னாடி உட்காந்து படிச்சுட்டு இருந்தவ தான். அப்போல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன், நான் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ் மீட்டில் வந்து இந்த அகாடமியை பெருசாக பேசுவேன். எனக்கு இந்த ஸ்டடி ஹால், நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த ஸ்டடி ஹால் மாதிரி எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம பாத்ரூம் நீட்டாக வச்சுக்கிறது, குப்பெல்லாம் வச்சுக்கிறது வேற. இங்கே நீங்கள் டெய்லி இந்த அகாடமியை நான் காலையில் 6:30 மணிக்கும் பார்த்துருக்கேன், நைட்டு 8 மணிக்கும் பார்த்துருக்கேன். இங்கே தான் இதோட எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிப்பு இருக்குது. அக்கா, இந்த ஸ்டடி ஹால் மட்டும்தான் எனக்கு ரொம்ப ப்ளஸ் மைண்ட் தான் எனக்கு ஸ்டடி ஹால் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. சுகே சாருக்கு ரொம்ப நன்றி. ஒரு கொஸ்டினை வந்து என்ன சொல்வார்னா, அண்டர்லைன் பண்ணுங்க, அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியாம இருக்கவே இருக்காது, அண்டர்லைன் பண்ணுங்க அப்படின்வாரு. ஒவ்வொன்றா அண்டர்லைன் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லுவாரு. அண்டர்லைன் பண்ணி ஒவ்வொன்றா, இது என்னால் முடியாது அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போவும் நான் இந்த குரூப் 4 எனக்கு 4 பேர் என் கூட இருக்கிற பக்கபலத்தை விட இந்த வேலை எனக்கு அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு. இப்போவும் நான் படிக்கிறத விட மாட்டேன். கண்டிப்பாக நான் அடுத்த குரூப் 2 சக்ஸஸ் மீட்டில் நான் கண்டிப்பாக நான் இருப்பேன், நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.